வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் மாதம் ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தில் ஒரு சின்ன தொகையை எடுத்து வைங்க. எடுத்து வச்சு உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்க மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு செஞ்சுட்டு வரும்போது, உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாம். கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். இப்போது கும்பராசிக்கான சனி பயிற்சிக்கான பலன்கள் 2025க்கான பலன்களை பற்றி பார்ப்போம். கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார். இது எப்போ அப்படின்னா 29 மார்ச் 2025 சனி பயிற்சி ஆகிறார். அப்போது உங்களோட ராசிக்கு சனி 2ஆம் இடத்துக்கு வரார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஜென்ம சனி டோட்டலாக முடியுது, உங்களுக்கு பாத சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா பொதுவாக 7.5 சனி அப்படிங்கிறதுல 3 ஹாஃபாக அதை பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் அப்படிங்கிறது விரய சனி, அதுக்கும் அடுத்த 2.5 வருஷங்கிறது ஜென்ம சனி. இந்த 5 வருஷத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ வரக்கூடியது தான் பாத சனின்னு சொல்கிறது. ஆக இந்த 7.5 சனியில் ஜென்ம சனி தான் ரொம்பவுமே ஒரு கடுமையான காலகட்டம்னு சொல்லலாம். அதுவும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க. இப்போது பாத சனியில் காலடி எடுத்து வச்சுருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க, மிகப்பெரிய மன அழுத்தத்திலே இருந்துட்டீங்க. அதாவது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருந்த எல்லாருமே மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருந்துட்டீங்க. இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குரு பயிற்சி இன்னும் கொஞ்ச நாள், அதாவது மே 14 போல் குரு பயிற்சி ஆகிறார். அப்போது குரு பயிற்சி நடக்கும்போது உங்களோட ராசிக்கு குரு 5ஆம் இடத்துக்கு வராருங்க. அது ரொம்பவே சிறப்பு. அதனால் நீங்கள் ரொம்ப சுபிட்சமாக ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள், அதே மாதிரி நிறைய நஷ்டம், அதே மாதிரி உங்களுக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சுபிட்சமாக இருக்க போகிறீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், வீடு கட்டினாலும் கட்டலாம், அதே மாதிரி நல்ல பண வரவு வரும். இது மாதிரி எல்லாமே ரொம்ப சுபிட்சமாக இருக்குங்க. இனிமேல் தடைகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்குங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேரேஜ் சரியில்லாமல் டைவர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்லபடியாக திருமணம் நடக்குங்க. புத்திர பாக்கியமும் நல்லபடியாக உண்டு. இந்த வருஷத்தில் 2025 கடைசியில், அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர், அதே மாதிரி 2026 ஜனவரிலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். நல்லது ஒரு முன்னேற்றமாக இருக்குங்க. கவலையே படாதீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட இந்த பழைய 5 வருஷம் மாதிரி டெஃபினட்டாக இருக்காது. ரொம்ப சுபிட்சமாக இருப்பீங்க. உங்களுக்கு நடந்த காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டமாக இருந்துச்சுல்ல, அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி உறவினர்கள்லாம் யார் உங்களுக்கு உதவி செஞ்சால், யார் உண்மையான நண்பர்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பாடமாக நீங்கள் கற்றிருப்பீங்க. இதை நீங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக சுபிட்சமாக நீங்கள் உங்களோட பயணத்தை தொடங்கலாம். அதே மாதிரி 2025 நீங்கள் பண்ணக்கூடிய பிளானு 2026 அது இன்னும் சுபிட்சமாக, இன்னும் சூப்பராக, அது இன்றைக்கி போட்ட விதை மாதிரி உங்களுக்கு 2026 அதுக்கான பலன் ரொம்ப சூப்பராகவே கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க. பழைய மாதிரி எதுவும் உடல்லலாம் எந்த தொந்தரவும் கொடுக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏற்கனவே கருத்து வேறுபாடுகள், நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இனிமேல் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஒற்றுமையாக, ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் முன்னைய விட ரொம்ப சூப்பராக படிப்பீங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க, பொறுப்பாக இருப்பீங்க, முன்ன மாதிரி இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப சூப்பரான சனி பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பார்க்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கே அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்ப்பார், அதுக்கப்புறம் 8ஆம் இடத்தை பார்ப்பார், அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தை பார்ப்பார். 4 அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்க, அதே மாதிரி தாயார் ஸ்தானத்தை சொல்லுவோம், வாகனங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் குறிக்கிறது அந்த 4ஆம் இடம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் இடம்னு சொல்கிறோம்ல, அது ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார்.
அதுக்கப்புறம் 11ங்கிறது வந்து உங்கள் லாபஸ்தானத்தை குறிக்குங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய தாயாரோட ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட காட்டி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நைட் ட்ராவல்லாம் மோஸ்ட்லி எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் போனீங்கன்னா ஓகே. அதே இது வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து பகலில் முடிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பகலில் முடிச்சுங்க. நைட்டு ட்ராவல் பண்ணுறதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிங்க. இப்போலாம் வந்து வண்டி வாகனங்களில் நீங்கள் ரோட்டில் போகும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி சிலவங்க வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறதுல இந்த மாதிரி சமயத்தில் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா இந்த 4, 8 இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறனால இந்த விபத்துகளுக்கான இடங்கள்லாம் குறிக்கிறனால நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இந்த மாதிரி டயத்தில். அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். அதே மாதிரி இந்த ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறனால ஆயிலில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்பட வேண்டாம். ரொம்ப நல்லா தான் இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரொம்ப லாங் டேர்ம் டிசீஸில் யாரும் இருக்காங்க அப்படின்னா, ஹார்ட் பிரச்சனையோ லங்ஸ் பிரச்சனையில் இந்த மாதிரியான முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டி நீங்கள் செக் பண்ணிங்க. அதில் எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவர் 11வது இடத்த பார்க்குறனால உங்களுக்கு பழைய சொத்துக்கள் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி பழைய வீடுகள் இருக்கும். அதை எதுவும் நீங்கள் வந்து சும்மா வாடகைக்கு விட்டுட்டு அது வந்து இருந்திருக்கும். இந்த மாதிரியான சொத்துக்கள்லாம் நீங்கள் விற்றுட்டு நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஒரு 2 இடமா வாங்குறது, 2 அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் கொஞ்சம் பெரிய லெவலில் வாங்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ணக்கூடிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வருமானம் வந்து அதை சேல் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரியான நல்ல நல்ல முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கவலைப்படாதீங்க, ரொம்ப சிறப்பாகவே இருப்பீங்க. பழைய மாதிரி நீங்கள் எதுவும் கஷ்டமும் பட மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வணங்குங்க. அதே மாதிரி கோளறு பதிங்க டெய்லி படிங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அவரோட ஆஞ்சநேயரோட காயத்ரி மந்திரம் படிங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.